வரதட்சணை மாமியார் பக்கத்துல இருந்து குத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. குத்துறது மாமியார் மட்டும் கிடையாதுங்க, புருஷனே குத்துவான். அப்படி வீட்டுக்காரன் வந்துட்டு வரதட்சணை பணத்தை வந்து கேட்காம இருப்பான்னு நினைக்கிறீங்களா? உங்க பொண்ணுக்கு உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி உங்க இஷ்டம் அப்படின்ட்டு அவங்க கிட்டே அதை விட்டுருவாங்க. 25 பொண்ணு தான் சார். ஒரு பொண்ணு டிகிரி முடிச்சுட்டா அப்படின்னா அவன் அப்பா வசதியை பொறுத்து இருக்கு. சாதாரண மிடில் கிளாஸ்னா 75 பவுன்ல இருந்து 101 பவுன் வரைக்கும் சாதாரண விஷயம். பொண்ணு வீட்டுல இருந்து கொடுத்தே 4000 முறுக்கு 2000. ஆமா சார். முதல்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவாங்க சார். இதான் பொண்ணு இதான் பையன், அந்த அறிமுகத்தெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதி காப்பாங்க. அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. யார் ஆரம்பிக்கிறா, இதுதான் யதார்த்தமா நடக்கிறது. கொஞ்சம் யார் ஆரம்பிக்கிறான்னு பாப்பாங்க. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? யாருமே ஆரம்பிக்கலன்னா எதிர்பார்க்க என்னன்னு கேக்குறாங்க போல இருக்குன்னு பின்னாடில இருந்து சித்தியோ பெரியமாவோ யாரோ நிண்டி விடுவாங்க. ராணுவ பட அது ராணுவ பட நீங்களா சொல்லுங்க அப்படிங்கிற ஸ்பேஸ மாப்பிள்ளை வீட்ல இருந்து உருட்டி விடுறது. என்னை பத்தி உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அப்புறம் உன்னை பத்தி எனக்கு உங்களுக்காகலாம் நாங்க ஒண்ணும் கேட்கல. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். இப்ப எங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, இதுக்காக நீங்க ஏன் செலவு பண்றீங்க? அதை வந்து ஒரு டெபாசிட்டா அவங்க பேர்ல போட்டு விட்டுருங்க, அவங்க பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். ஒரே பொண்ணு இருக்கிற வீட்டுல இருந்து அதிகமா பொண்ணு எடுக்கிறாங்க சார். வரதட்சணை அதிகமா வேணும் அப்படிங்கிறாங்க. ஒரே பொண்ணு இருக்கிற வீட்டுல இருந்து எடுக்கிறாங்க. வேண்டாம் சார். தேங்க்யூ சார். அப்புறம் சம்பந்தி நல்லா பாத்துக்கலாங்களா, பொண்ணுக்கு உங்க பொண்ணுக்கு என்ன செய்யறீங்க நீங்க அப்படின்னு அவங்க நேரடியாவே டிமாண்ட் வைக்கிறாங்க சார். நம்புங்க, நான் காமெடி எல்லாம் பண்ணவே இல்லை, நான் சைஸ் செஞ்சு காமெடியே பண்ணல. உங்க பொண்ணுக்கு நாங்க 10 பவுன் நகை போடுறோம், உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன போடுவீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. முடியுமா? முடியாது. எங்களுக்கு சாதாரண மிடில் கிளாஸ்னா 75 பவுன்ல இருந்து 101 பவுன் வரைக்கும் சாதாரண விஷயம். 3000 கூட போடு, ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. கொஞ்சம் நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க, இல்லனா கொஞ்சம் நீங்க நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலினா 200 250 அப்படிங்கிறது இன்னைக்கு சராசரியா நடக்கிற எல்லா திருமணங்கள்லயும் நீங்க பார்க்க முடியும். தெய்வமே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கட்லி பீரோலு இப்ப இந்த கண்ணாடி வச்சிருந்த இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் இதோட இல்லாம முறுக்கு லட்டு இதெல்லாம் வந்து 1000 கணக்குல கேட்பாங்க. பொண்ணு வீட்டுல இருந்து கொடுத்தே 4000 முறுக்கு 2000 லட்டு. ஆமா. உங்க வீட்டுல முக்கி 300 பேருக்கு மேல எண்ணவே முடியாது உங்களுக்கு. ஆனா அவங்க ஏமா முறுக்கு 4000மா அப்படிம்பாங்க. எல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? லட்டு 2000. நம்ம அந்த சைடு கடை வைக்க போறாங்கன்னு பயந்துட்டேன் நான். 4000 முறுக்கு 2000 லிட்டர் எவ்வளவு ஆகும் சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. ஒரு சுத்து பெருசா இருந்தா இன்னும் கொஞ்சம் பார்வையா இருக்குமா அப்படின்னுச்சு. அப்ப 12 ரூபாய்க்கிட்டாரு அந்த முறுக்க. அப்ப 4000 முறுக்கு கணக்கு பார்த்துக்கோங்க, 48,000 கிட்ட வந்துட்டு 4000 முறுக்கு 48,000. என்ன கொடுமை சரவணனது. லட்டு 15 ரூபா வந்துச்சு என்னைக்கு கணக்குல. லட்டு முறுக்கு சேர்த்து 1 லட்சம் வந்துருக்கு. 5 பவுன் பொண்ணுக்கு சார், மாப்பிள்ளைக்கு ஒரு மோதிரம் ஒரு பிரேஸ்லெட். இதுதான் சிம்பிளான கல்யாணம் எங்க பக்கத்து வீட்டுல நடந்தது. சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்தம் அடிப்படணும். அதிகபட்சமா எங்க வீட்டுல 300 பவுன் நகை சார். இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. ஒரு பொண்ணை கொடுக்கறவங்க எங்க பொண்ணை நீங்க நல்லா வச்சுக்கிடுவீங்களான்னு கேக்குறது இல்ல, அவருடைய சம்பளம் அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்தே இவங்க கொடுக்கறாங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? எனக்கு தெரிஞ்ச பசங்களே 30க்கு மேல போனதுக்கு அப்புறமாவும் பொண்ணுகளை வந்து சூஸ் பண்றதுக்கு ரொம்ப கணக்கு பாக்குறாங்க. அழகா கம்மியா இருக்கிற பொண்ணுங்களையோ இல்லைன்னா இது கொஞ்சம் படிக்கிறத கம்மியா இருக்கிற பொண்ணுங்களோ சூஸ் பண்றதுக்கு இன்னுமே அவங்க யோசிக்கிறாங்க. அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணணும். பொண்ணுன்னு கிடைச்சா போதும்னா இப்ப எல்லாம் யாரும் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. பாத்தியில ப்ராடக்ட் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க ஏன் போறா ஹையர் தாட்ஸா இருக்க போய் தான் இவங்க சிக்கல்ல போய் விழுறாங்க. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? திருமணம் அப்படிங்கிறது 2 பேரும் சேர்ந்து அன்பா வாழணுங்கிறதெல்லாம் விட்டுட்டு இல்ல புரியல, 2 பேரும் பணக்காரர் ஆகிறதுக்கு இவளை வச்சு நான் பணக்காரர் ஆயிடுமா, இவரை வச்சு நான் பணக்காரர் ஆயிட முடியுமாங்கிற முயற்சியா இப்ப கம்ப்ளீட்டா மாறிட்டதுனால இந்த சிக்கல் இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. எங்கேயோ போயிட்டடா நீ.
எங்கேயோ போயிட்டேன். நெருக்கடிங்கிறது வந்து திருமணம் முன்னால மட்டும் கிடையாது, திருமணத்துக்கு பின்னாலையும் தொடருதுங்கிறது வந்துட்டு நீங்க எல்லாருமே கவனிக்கணும். கரெக்ட். தாலி கட்டுற வரைக்கும் எல்லாம் சைலண்டா இருக்காங்க. தாலி கட்டினதுக்கு அப்புறமா வர்ற பிரச்சனைகளை பத்தி இங்க யாருமே பேச கிடையாது. போட்டு கொடுத்துருவியா போட்டு கொடுத்துருவியா போட்டு கொடுத்துருவியா. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது? பெரியவன் வந்தா நீ என்ன கொண்டு வந்தன்ற பேச்சு காலத்துக்கும் கிடைக்கும். அனுபவிச்சிருக்காங்க, அனுபவிச்சிருக்கேன். இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்கு மாட்டீங்களான்னு போயிட்டான். அப்புறம் என்ன, வீட்ல டேபிள் ஃபேன் தான் இருக்கு, அதுல எப்படி தூக்கு போட்டுக்க முடியும்? கல்யாணம் நடந்துருச்சு வரதட்சணைன்னு சொல்லிட்டு இன்னைக்குலாம் வந்து ஏகப்பட்ட கேஸ் போட்டுட்டு தான் சார் இருக்காங்க. நீ சொல்லிதானே தெரியுமா சகல, இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துற மோஸ்ட் மிஸ்யூஸ்டு லான்னு சொல்லி நீங்க பண்ணுங்க, வரதட்சணை சட்டம் தான் வருது. அக்விட்டல் ரேட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சாலா நீ யாருடா? என்ன பேசுறீங்க நீங்க? அப்ப வீட்டுக்காரன் வந்துட்டு வரதட்சணை பணத்தை வந்து கேட்காம இருப்பான்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. எங்க வீட்டுல அந்த இதுல இருந்து நான் அந்த வெளியில வர்ற வரைக்குமே எனக்கு அந்த குத்தல் இருந்தது. இத்தனைக்கு சொந்தம் பெறத்தி கூட கிடையாது. மத்தரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. அவங்களோட சூழ்நிலை அப்ப அது நம்ம கஷ்டமா இருக்கும் போது டக்குன்னு அவங்க என்ன பண்றாங்க, பார்வையை வீட்டு பொம்பளை மேல திருப்புறாங்க. சாம்பார் அப்ப எனக்கு ஏன்னா பிடிச்சனால தானே மேம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்ப அந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ங்கிறப்ப உங்களோட ப்ராப்ளம், நீங்க அந்த ஃபேமிலி பிலாங்ஸ் டு தட் ஃபேமிலி அப்படிங்கிறப்ப அந்த ப்ராப்ளம் நீங்களும் சேர்த்து தானே மேம் சால்வ் பண்ண. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. உங்க ஹஸ்பண்ட் ஒரு ஜென்டில்மேன் இல்லையா? எஸ். அவரால வரதட்சணை குறைஞ்சிருக்கா இல்லையா? எஸ். குறைஞ்சிருக்கா இல்லையா? அதேதானே அவரும். மாற்றங்கள் நடக்கிறத மலினப்படுத்துறதும் அது அந்த பர்ஃபெக்ட்டுக்கு வரல அப்படிங்கறதும் அதை ரெக்கக்னைஸே பண்ண மாட்டேன்னு சொல்றதுமே கொஞ்சம் அடம்தான். மாட்டினாடா மானஸ்த. அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துல நம்ம பொண்ணு கொடுக்குறோம் சார். ஒருவேளை அங்க நாளைக்கு ஒரு குழந்தை விட்டியா ஒரு தங்கச்சி அக்காவுக்கு பிரச்சனையாச்சுன்னா அன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு நம்ம கேஸ போட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது சார். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. அதுக்கு மீறி ஒரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் தான் சொல்றேனே பண்றது மோசம், இதுல பாசம் வேற. இதுக்கு அப்படியே நான் பயந்து வாழ்க்கை என்பது அப்படிலாம் சொல்லி நினைச்சீங்களா? அங்க இருக்கிறவங்க அப்படி ஃபீல் பண்ண வைக்கணும். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவிடா.